வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். ஸோ ஹலோ ஹாய் சினி நம்ம வந்து ட்ரில்லிங் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக ஸ்வாட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு ட்ரில் கேமிங் இருக்குது, அது மாதிரி அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னானுங்க. சரி அப்படின்ட்டு இந்த கேமுக்கு வந்திருக்கிறோம். இந்த கேம் என்னடா பண்ணோம், நம்ம ட்ரில் பண்ணிட்டே இருக்கோம். ட்ரில் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆமாம், நம்ம ரொம்ப ரொம்ப பவராகி மொத்தமாக லாஸ்ட் சைடில் வரைக்கும் போனோம். நம்ம ட்ரில் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, போனால் ராபர்ட்ஸ் தருவாங்க. இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐலாண்டு முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இது, ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் முடிக்கிறதுக்கு 10 தடவை முடிக்கிறோம். செகண்ட் ஐலாண்டுக்கு 50 தடவை. ஸோ கைஸ் 100 தடவை 100 தடவை நம்ம முடிக்க போகிறோம். ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கீழே தான் இருக்கிறேன். எப்போ மேலே வருது? பேக் டு சர்வேஸ்னு மேலே வந்துருக்கா? அதோட எனக்கு பெட்டு வேணுமா? நீ சொந்த கல்லே நிற்கிறியா? ஹாய் காய்ஸ். கைஸ் அப்புறம் இந்தானே வந்துருச்சு. காய்ஸ் நான் பெட்டு எங்கிட்ட நல்லா தான் இருக்குது கைஸ். வேண்டாம் வேண்டான்றது கைஸ். வேண்டாண்டா. சரி, என்னன்னா ஒத்த கல்ல நிற்குது கைஸ். பெட்டு இருந்தாலும் நிறைய காசு வரும் லூசே. மூடு, நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே தோண்டி இங்கே வரையும் வந்துட்டோம் கைஸ். இப்போ பெட்டு கொடுத்தேன் கைஸ். ஒரே ஒரு பெட்டு கொடுத்துட்டு செயின் போடுங்க. ஸோ கைஸ் இப்போ எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நம்ம ஃபுல் இதுக்கு வாங்க போகிறோம். 1 பில்லியன் கொடுத்தனால என்ன காசு அதிகமாகிடுச்சு கைஸ். 1 பில்லியன் வாங்க முடியாது. என்ன காசு வச்சு வர 1 பில்லியன் வாங்க முடியாதா? ஓகே, 1 பில்லியன் வாங்க முடியாது. 1 பில்லியன் தெரியுது கைஸ். நானும் வகுத்து பாருங்க. ஸோ கைஸ் 50 வாங்க முடியுது. நாங்கள் 2 பேரும் 1 ட்ரில்லியன் வச்சிருக்கோம் கைஸ். இவனுங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க கைஸ், என்ன போடுறானுங்க கைஸ். நான் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். இப்போ பார்த்ததுக்கே நான் இவ்வளோ வந்துட்டேன் கைஸ். கைஸ் இதெல்லாம் வேஸ்ட். நாங்கள் ஒரு நாளைக்கு 1 ட்ரில்லியன் வந்துட்டோம். நான் இன்னும் இப்போ தானே வந்த 10 நிமிஷம் கூட முடியலடா. ஸோ கைஸ் இப்போ டைமண்ட் இதுக்கு போய் கீழே போயிட்டு இருக்கோம். செம்ம ஆழத்துக்கு போக போகிறோம். இப்போ இதெல்லாம் நான் தான் கைஸ் சொன்னேன். சரி, நான் தான் தோணும் கைஸ். ஃபுல்லாக நான் தான் தோணேன். இப்போ இதுக்கப்புறம் தோண்ட போகிறோம். நெக்ஸ்ட் ஐலாண்ட் வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். இதில் போய் ஒன்று இதுக்கு கொடுப்போம். மீன் நீ இப்போதான் ஒன்றே முடிச்சிருக்கேன். தேர்ட் வேலுக்கு போகிறோம்டா. இந்த வேலை காசு ஏற முடிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம இது வாங்க போகிறோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம். புது ட்ரில் ஒன்று வாங்கிட்டேன். இதுலையா? எப்படி? எவ்வளோ காசு தான்? ஸோ கைஸ் இப்போ நம்ம லாஸ்ட் இது அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்மகிட்ட 2 பில்லியன் இருக்குது காசு. இப்போ சருன்னு கீழே வர ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். பாருங்க, லாஸ்ட் இது நம்ம இப்போ இது வாங்கிட்டியா? ஆமாம், நம்மளும் ஃபஸ்ட்டாக இருக்கியா? நான் கூட பொட்டு வச்சுருச்சு. இல்லைடா, நான் அப்பயே கேன்சல் பண்ணிட்டேன். இது வாங்குறதுல கேன்சல் பண்ணிட்டேன். முன்னாடி யூஸ் பண்ணுறோம் காசு. ஸோ கைஸ் இப்போ நம்மகிட்ட 2 இது இருக்கு. அப்புறம் கைஸ் ஸோ கைஸ் இப்போ நம்ம 10 டைம் போயிட்டோம். அதனால வேர்ல்டு அன்லாக் பண்ண போகிறோம். செகண்ட்ரா. ஸோ கைஸ் இதில் நம்ம வந்து என்ன இது வாங்க போகிறோம்னா, அந்த ட்ரீ வாங்கினோடனே 1 பில்லியனுக்கு 2 இது வாங்க போகிறோம். வாங்கு. ரேர் கிடச்சிச்சு. இன்னொன்று கம்முன்னு இருறா. ஓகே கைஸ். 350 போடு. ஓகே பெஸ்ட். இதில் இதை கேன்சல் பண்ணி இது போடு. இதை கேன்சல் பண்ணி இதை கேன்சல் பண்ணு. இதில் வந்து 10. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அவன் சேலஞ்ச் விட்ருக்கான். நான் கொடுத்த இதை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் யூஸ் பண்ணாமல் நானே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கைஸ் யூஸ் பண்ணிக்கோ. வாய்ப்பில் இதில் வெறும் 2 பில்லியன் தான் இருக்குதா? அப்போ மறுபடியும் போகணுமா? கட்டுமோ. ஸோ கைஸ் மறுபடியும் போக போகிறோம். இது என்னடா காட்டுது? என்னமோ காட்டிகிட்டே இருக்குது. சரி எவ்வளோ போகலாம்? இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது? டர்ட்டுக்கு எவ்வளோ நேரமா? ஸோ கைஸ் நம்மகிட்ட 2 மில்லியன் வந்துருச்சு. அதனால் ஒரு புது ட்ரில் வாங்க போகிறோம். இப்போ மறுபடியும் ஒன்று போகிறோம். போகிறோம்
நான் என்ன நானும் வரேன். உள்ள போறோம். அது ஈஸியா செத்துலாம் நான் ஒரு சொல்றேன். நான் பெட் எடுத்துக்க கொஞ்சம் லெஜெண்டரியா இருக்கும். நான் ஒரு நீ சீக்கிரமா டேட் கொடுத்துட்டேன். நான் போய் வெளிய போய் நிக்கிறேன்பா. சரி போ. டேட் கொடுத்துட்டேன். ஆஹா நீ அந்த பெட்டை எக்யூப் பண்ணிக்கணும் சொல்றேன். எக்யூப் பண்ணிட்டேனே. இங்கே காமி. வெளிய தான்டா ஜில்லுன்னு இருக்கு. அடப்பாவி. ஏய் நில்சு. நீ இப்போ ஒரு பெட் தரேன். அதுக்கு பதிலா 640 கொடு. ஸோ கைஸ் இவனுக்கு ட்ரேட் கொடுத்தோம். எவனை கிளிக்க போகிறோம் பார்ப்போம். நான் அது கொடுத்துட்டேன். அப்புறமா தந்துரு. தந்துடா உன்கிட்ட இருக்கிற இது நான் அப்பவே தந்துடுறேன். ரெண்டுல உன்கிட்ட இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் பெட்டு கொடு இப்போதைக்கு. ரெண்டு பெட்டு தான் அது உனக்கு தரேன். மோஸ்ட் பவர்ஃபுல்ரா. மோஸ்ட் பவர்ஃபுல் இது ரெண்டு மட்டும் தான். ரெண்டு தானே ஒன்று தர. இப்போ கொடுத்து அப்போ கொடுத்து அவ்வளோதான். இங்கே பாரு எங்க ரெயின்போ ஒன்று கூட இல்லை. ரெண்டு கூட இல்லடா. சரி அவ்வளோதான். எனக்கு வரலாச்சு கொடு நீ. ஏய் சொல்ல மாட்டேன் முன்னாடியே. அடிக்கிறதுல இந்தா வச்சுக்கோ. சரி சொல்லி கொடுக்குறேன். இருக்குது அவ்வளோதான்டா. ஸோ கைஸ் 5 நிமிஷமா என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். பெட்டை முதல்ல வைக்க பண்ணிக்கலாம். கீழே வா. கீழே தானே வந்துருக்கேன். உனக்காக எல்லாம் திருப்பிலாம் மேலே ஏற முடியல. டக்குனு வா. நான் ஏற சொல்லவே இல்லையே. ஸோ கண்ணெலாம் கட்டுது போய். நான் யானே கிட்ட. ஸோ கைஸ் 2 ரெயின்போ கிஃப்ட் கொடுத்துட்டோம். ஓகே. பயங்கரமாக காசு இருக்குது. நான் வந்துட்டியா? இரு நான் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் கீழே தெரியுது. நீ மேலே என்ன பண்ண தெரியுதா? பாரு என்ன பண்ணிருக்கேன். பொறுமையாக வந்துட்டுருக்கேன். ஏய் பக்கத்தில் வந்துட்டேன். கீழே போடு. ஏய் நில்றா. இல்லை அவ்வளோ ஸ்பீடாக சொல்லுதா? நில்றா. இங்கே இருக்க. நீங்க இருக்க. நான் கீழே வந்துட்டேன். என்ன நான் இப்போதான் பார்க்குறேன். பெட்டு க்ளோ வருதா? எனக்கு இப்போதான் தெரியும். வெயிட் பண்ணுறேன் டக்குனு. ஸோ கைஸ் இவனை தாண்டி போயிட்டான் கைஸ். வணக்கம்பா. நில்றா. திரும்ப எப்பவுமே லாலி தீச்சி விட்டு கொஞ்சம். கைஸ் உங்க ஒரு அழுத்தத்தில் எங்கே போகலான்னு பாருங்க. நீங்கள் அங்கே போயிட்ட கைஸ். இப்போ 4 பில்லியனுக்கு எதாவது இது இருக்காடா? 4 பில்லியனுக்கு இல்லை டெக்ஸ். நீ இப்போ நீ 15 பில்லியன் வாங்கிட்டியா? கைஸ் கரெக்டாக சொல்லுங்க கைஸ். 4 பில்லியன் இருக்கு. 4 பில்லியனுக்கு எதுவுமே இருக்காது. 50 பில்லியன் இருக்கும். எங்கே போயிட்டேன்? இரு வர வந்துட்டுருக்கேன். வந்துட்டேன் கைஸ். இது என்ன கைஸ் 15 மில்லியன் ஆகுமாம்மா? நான் அப்புறமே கண்டினியூ பண்ணுறேன். 15 மில்லியன் வந்ததுக்கப்புறம். ஸோ கைஸ் இந்த 2 ஐலண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஓகேங்களா. இந்த 2 ஐலண்ட் ஒரு இதுக்கு நம்ம முடிச்சிருக்கிறோம்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணீங்க. இதுக்கு வந்து நல்லா ஷேர் பண்ணிங்கன்னா இந்த எந்த அளவு வியூஸ் வருதுன்னு பொறுத்து நெக்ஸ்ட் பார்ட் வரும். கம்பல்சரி வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனே தட்டி விட்டுக்கோங்க. கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீக் வரும் அல்லது அடுத்த வீக் கூட வரலாம். ஏன்னா நாளையிலேருந்து எனக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். உனக்கு? எனக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஏன்டா? எனக்கும் நாளையிலேருந்து ஆனுவல் எக்ஸாம். எனக்கும் தான். சரி. ஸோ கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லிடுறேன் கைஸ். டெட் ட்ரைல்ஸ்னு ஒரு கேம். அந்த கேமுக்கு நீங்கள் நிறைய வியூஸ் பார்க்கணும். ஸோ கைஸ் இதுக்கு நல்லா வியூஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். அது வரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரித்தேன் அண்ட் உங்கள் மித்தன். அந்த வியூஸ் பார்க்கணும். தியானேஷ் ரோஹிணி. ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நிறைய வியூஸ் போனீங்கன்னா டெட் ட்ரைல்ஸ்னு ஒரு வீடியோ பண்ணுவோம். அதுக்கு வியூஸ் போச்சுன்னா அது போடுவோம். அதுவும் போடலைன்னா வேறு கேம் போடுவோம் கைஸ். மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இல்ல அந்த கேம் இல்லனா வேற கேம் ரோப்ளாக்ஸ் தர வேற ஏதாச்சும் கேம் போடுவோம் गाइस. ஆமா गाइस யாராஸ்க்குல கோஸ்ட் கேம் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க गाइस. டெட் ட்ரைல்ஸ் ஒரு கோஸ்ட் கேம் தான் गाइस. சோ गाइस இதே முடிச்சு நானே வெற்றிகரமாக பை गाइस. இதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரித்தே நான் உங்கள் ரோகேட் வித்தோன் தானே சொன்னா. பை 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 பை.